ஒரு முதலமைச்சருக்கான தகுதி தராதரமே இல்லாம பேசுறாரு விஜய். ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. என்ன நீட்டி முளைக்கி பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீட்டி முளைக்கி பேசுறது முக்கியம் இல்ல, வளர்ச்சி முக்கியம், திட்டமிடல் முக்கியம். நான் எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு வாயால சொல்றது பெருசு இல்ல, அறுத்து தள்ளுறதுக்கு தெளிவான பிளான் வச்சிருக்கணும். இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு ஒருத்தன் சொல்றானா அவன்கிட்ட அதுக்கான திட்டமிடல் இருக்கணும். இந்த பொருளாதாரம் பணத்தை எப்படி சம்பாதிப்பேன் அப்படிங்கறது, இந்த மாநிலத்தோட வளர்ச்சி பொருளாதாரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன், இந்த கடன் எல்லாம் எப்படி அடைப்பேன், உங்களுக்கு அதுக்கு மேல இதெல்லாம் இந்த இலவசங்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்குன்னா அதெல்லாம் சொல்றதுக்கான திறமை இருக்கணும். சும்மா வெறும் வாயில எல்லாத்தையும் உளறிட்டு அப்புறமா அவங்க அதை வச்சாங்க இதை வச்சாங்க கடன் வச்சாங்கன்னா கடன் வைக்காம எல்லாம் சம்பாதிச்சு எவனாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லட்டு மாதிரி உருட்டி வச்சிருப்பேன். இவர் பெரிய பெரிய கொடை வள்ளல் மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்க வந்தாரா விஜய்? இன்கம் ஜெனரேட் பண்ணி அப்புறம் பெரிய இது மாதிரி இப்பதான் இது என்ன டிஎம்கேன்னு இப்பதான் வாயிலுக்கு வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே தான். டிஎம்கே பண்ணதுலதான் நீ இப்ப ஏறிக்கிட்டு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்க. டிஎம்கே பண்ணாம எதுல இப்ப உங்க அப்பா தான் உங்க அப்பா சந்திரசேகர் 50 வருஷமா இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் ரோடு போட்டு வச்சிருக்காரு. அதுல ஏறிட்டு நீ போயிட்டு இருக்கியா? எல்லாம் இங்க டிஎம்கேவும் திராவிட கட்சியும் பண்ணதுதான். டிஎம்கே பண்ணுச்சு, ஏடிஎம்கே பண்ணுச்சு, எல்லாரும் தான் பண்ணாங்க. என்னமா மட்டு மரியாதை இல்லாம எல்லாத்தையும் பேசிட்டா நீ பெரிய எவன் ஒருத்தன் மத்தவங்களை கீழே இறக்கி பேசிட்டா பெரிய ஆள் ஆயிரம் நினைக்கிறானா அவனே முதல்ல கீழானவன் தான். கீழானவனுக்கு தான் அந்த புத்தி எல்லாம் இருக்கும். தரம் இல்லாத குணாதிசயம் உள்ளவன் தான் இப்படி மத்தவங்களை கீழே இறக்கி பேசுவான். கொள்கைகளை பேசு. பெரிய இது மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. சீன் போட்டா பத்தாது வாயில. அங்க டெல்லியில பத்திரிகையாளர் கூப்பிட்டா ஒளிஞ்சடிச்சு ஓட வேண்டியது. இங்க பெரிய லிஸ்டா எழுதி கொடுத்துறேன்னு இங்க ஓவரா சீனை போட வேண்டியது. முதல்ல பணத்தை உண்டாக்குறதுக்கு வழி என்ன, நான் இந்தந்த வழியில இந்த மாநிலத்தோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன், இவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ணுவேன், அதுக்கு இன்னென்ன ஐடியா என்கிட்ட இருக்கு, அதை சொல்லியா முதல்ல. இல்ல டிஎம்கே குறை சொல்லி என்ன பண்ண போற? அதுக்கான வழியை சொல்லுங்க முதல்ல. சொல்லிட்டு அப்புறமா டயலாக் எல்லாம் அப்புறம் பேசலாம். எவனாவது எழுதி கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு எவனால வேணா முடியும். இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. திறமைங்கிறது சொன்னதெல்லாம் செய்யறது. என்ன முடியும் என்ன முடியாது, தன்னோட தகுதி என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்ப வழி இல்லை என்னட்டு டிஎம்கே அப்படின்னா டிஎம்கே நல்லா உருட்டி வச்சிருக்கோம், நீ அள்ளி உருளான்னு வந்தியா? அசிங்கமாவே இருக்காது போல இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. கேவலமா இருக்கு. கரெக்டா சிஎம் அந்த தற்குறி கூட்டத்தோட தலைவருங்கிறத சூப்பரா நிரூபிக்கிறாரு.